மிகப்பெரிய ஒரு மனித பேரவலத்தை சந்தித்த இனம் ஈழத்தமிழர்கள். அவர்கள் இன்று நேற்றல்ல, கிட்டத்தட்ட 1954 இருந்து அவர்கள் தொடர்ந்து மனித பேரவலத்துக்குள் வாழ்பவர்கள். இன்றும் கூட அவர்களுடைய நிலங்கள், அவர்கள் வாழுகின்ற பிரதேசங்கள், அவருடைய கைதுகள், நடவடிக்கைகள் என்பன நடைபெற்று கொண்டே இருக்கிற சூழலில் தான் அவருடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு ஓட்டங்களும் இருக்கிறது. சாதாரணமாக பாட புத்தகத்தில் இருக்கின்ற ஒரு கார்த்திகை மலர், கார்த்திகை பூவை ஒரு சோதனையாக வைத்தால் அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் அல்லது விசாரிக்கப்படுகிறார்கள். இது சாதாரண விஷயம் அல்ல. யாழ்ப்பாணம் யூனியன் கல்லூரியினுடைய தெல்லிப்பளை யூனியன் கல்லூரியிலே விளையாட்டு போட்டிக்கு தன்னுடைய பாட புத்தகத்திலே உள்ள காந்தல் மலரை, அந்த கார்த்திகை பூவை அவர் சோதனையாக வைத்ததற்காக அதிபர், ஆசிரியர்கள், மாணவர்கள் விசாரிக்கப்படுகிறார்கள். அதே போல கிளிநொச்சியினுடைய கோணாவில் மகா வித்தியாலயத்தில் இந்த கார்த்திகை பூவிலே சோதனை செய்ததற்காக ஆசிரியர்கள், மாணவர்கள், அதிபர் விசாரிக்கப்படுகிறார்கள். யோசித்து பாருங்கள், நாங்கள் எங்கே இருக்கின்றோம், எந்த நாட்டில் இருக்கின்றோம், என்ன நல்லிணக்கம் பேசுகின்றோம்? இவ்வாறு தொடர்ந்து இந்த நாட்டில் நடைபெறுகிற விடயங்களை சொல்லாமல் இருக்க முடியவில்லை என்றால் இதனுடைய விளைவுகள் எவ்வளவு, ஏன் இவ்வாறு நடக்கிறது, இந்த நாட்டில் ஏன் சிந்தனை இல்லாமல் மனிதர்கள் போகிறார்கள்? ஆனால் வெளி உலகத்திற்கு சொல்கிறோம், நாங்கள் நல்லிணக்கம் பேசுகிறோம், நாங்கள் தீர்வு நோக்கி போகிறோம், நாங்கள் இந்த நாட்டில் ஒற்றுமையாக வாழ்வது பற்றி பேசுகிறோம் என்று பேசப்படுகிறதே தவிர அவை வெறும் வார்த்தைகளாக மட்டும்தான் இருக்கின்றன. ஆனால் அவைகள் வார்த்தைகளை விட செயல்பாடுகளாக மாறவில்லை. குறிப்பாக நான் இங்கே பேசிக்கொண்டிருக்கிற பொழுது இன்றைய நாள் கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய பூனேரி பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள பொன்னாவளி என்கிற கிராமத்தில் இருக்கின்ற அங்கிருக்கின்ற முருகை கற்களை தோண்டி எடுப்பதற்காக அரசாங்கம் கங்கணம் கட்டி நிற்கின்றது. அதற்கு ஒரு தமிழ் அமைச்சர் தன்னுடைய வேட்டியை மடித்து கட்டியபடி கல்லை தோண்டுவதற்கு மிக கவனமாக இருக்கிறார். ஒரு இயற்கையினுடைய அனர்த்தம் அங்கே ஆரம்பிக்கிறது. வயநாட்டில் ஏற்பட்ட, இந்தியாவினுடைய கேரள மண்ணிலே வயநாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற இயற்கையின் அனர்த்தம் என்பதை செயற்கையாக செய்வதற்கு அந்த அமைச்சரும் இந்த அரசாங்கமும் பொன்னாவளி கிராமத்திலே காத்திருக்கிறார்கள். இது மிக மோசமானது. எவ்வாறு நடைபெறப் போகிறது? இன்று 370 நாட்கள் அந்த வலைப்பாடு, கிராஞ்சி, வேரவில் பகுதிகளில் வாழுகிற மக்கள் அந்த முருகை கற்களை தோண்டக்கூடாது என்று அதனுடைய இயற்கையை பாதுகாப்பதற்காக இயற்கை வழியிலே போராடி வருகிற அந்த மக்களுடைய போராட்டம் 1 வருடமும் 5 நாட்களையும் கடந்திருக்கிறது. யோசித்து பாருங்கள், அந்த மக்கள் தொடர்ந்து போராடுகிற பொழுது இந்த நாட்டில் இருக்கின்ற உயர்ந்த ஜனாதிபதியிலிருந்து இந்த சபை வரையும் பல தடவைகள் சொல்லப்பட்டும் எந்த விதமான நடவடிக்கைகளும் இதுவரை எடுக்கப்படவில்லை என்பதுதான். இதே நேரம் நான் இன்னொரு விடயத்தையும் பதிவு செய்கிறேன். நான் பேசிக்கொண்டிருக்கிற பொழுதே 6 வருடங்கள் கைக்குழந்தைகளோடு இரவும் பகலும் 6 வருடங்களுக்கு முதல் கௌதாரி முனையிலே இருந்த மக்கள் போராடினார்கள். அந்த இயற்கையாக இருக்கின்ற மண்மேடுகளை அள்ளாதீர்கள், அது இயற்கை, எங்கள் மண்ணுக்குரிய பாதுகாப்பு அரண். நாங்கள் 2700 வருஷங்களுக்கு மேலாக இலங்கையிலே தொடர்ந்து வாழுகின்ற ஒரு மனித இனம் வாழுகின்ற, அதிலும் தமிழினம் வாழுகின்ற கௌதாரி முனை என்கிற பூநகரி மண்ணினுடைய ஒரு பிரதேசத்தை வரைபடத்தில் இருந்து இல்லாமல் செய்வதற்காக அங்கிருக்கின்ற மண்ணை அள்ளுவதற்கு நீதித்துறையே அனுமதி வழங்கியிருக்கிறது என்றால் யோசித்து பாருங்கள், அந்த நீதியின் தராசு எந்த பக்கம் இருக்கிறது? இந்த மண், இந்த இயற்கையினுடைய பக்கங்களிலே இந்த மக்களுடைய எண்ணங்கள், 6 ஆண்டுகள் நடைபெற்ற வழக்கு, 6 ஆண்டுகளாக போராடிய மக்கள், குழந்தைகளோடு வயோதிபர்கள், பெண்கள் இரவும் பகலும் மறித்து இயற்கைக்காக போராடினார்கள். அந்த மண்ணை காப்பாற்ற போராடினார்கள். அவர்கள் அந்த மண்ணை சாப்பிடவில்லை, அல்லது அந்த மண்ணை அவர்கள் அள்ளவில்லை, அவர்கள் அந்த மண்ணுக்கு மேலே வீடு கட்டவில்லை. அந்த இயற்கையை வைத்திருங்கள், எங்களை காப்பாற்றுங்கள், இது எங்களுடைய பூர்வீக சொத்து, இது எங்கள் மண்ணுக்குரியது என்பதை அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அதை தாண்டி இலங்கையினுடைய நீதித்துறை என்பது தன்னுடைய அந்த கண்கள் கட்டப்பட்ட நீதி தராசினூடாக அந்த மக்களுக்கு வழங்கி இருக்கிற செய்தி, நீ அழிக்கப்படுவாய், உன் மண் அள்ளப்படும், உன்னுடைய முருகை கற்கள் தோண்டப்படும், நீ இந்த மண்ணில் இருந்து அகற்றப்படுவாய், நீ இயற்கையோடு வாழ முடியாது என்பதை இலங்கையினுடைய நீதித்துறை சொல்கிறதா? நான் இந்த உயர்ந்த சபையிலே கேட்கிறேன். ஆகவே கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, நான் பிறந்து வளர்ந்த கிளிநொச்சி மண்ணிலே பூநகரியிலே இருக்கின்ற இந்த பொன்னாவளி கிராமமும் கௌதாரிமுனை கிராமமும் இலங்கையினுடைய வரைபடத்திலே காணாமல் போகிறது.
அது அழிக்கப்பட போகிறது. இந்த 2 கிராமங்களையும் காப்பாற்ற வேண்டுமென்றால் தயவு செய்து இந்த உயர்ந்த சபையினூடாக நான் கோரிக்கை வைக்கிறேன். அந்த மக்களை காப்பாற்றுங்கள், அந்த கிராமத்தினுடைய இயற்கையை பேணுங்கள், அங்கே இருக்கின்ற இயற்கையினுடைய மணல் மேடுகளையும் சபை இந்த நாட்டினுடைய உயர்ந்த தலைவர்கள் உடன் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை நான் இந்த வயநாட்டினுடைய இயற்கை அழிவிலிருந்து இதனை உதாரணமாக காட்டி இங்கேயும் ஒரு வயநாடு வரக்கூடாது என்பதற்காக வலியுறுத்தி நிறைவு செய்கின்றேன்.